இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். தொலைநோக்கு பார்வையோட ஒரு பட்ஜெட் போடப்படுகிறது இந்தியாவில். அது நம்ம தலைவர் போட்ட பட்ஜெட் தான். நிறைய திட்டங்கள், ரொம்ப நாள் கோரிக்கையாக நிறைய விடுபட்டு போன மகளிர் உரிமை தொகையை மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று சென்னையில் சில பேருக்கு வரல, அதெல்லாம் புதுசாக விண்ணப்பிக்கலாம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதுபோல கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்கின்ற குழந்தைகளுக்கு இந்தியாவிலே ஒரு தாய்மானவர் திட்டமாய் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து யோசிச்சு மாதம் 2000 அந்த குழந்தைகள் செலவுக்கு, வாழ்வாதார செலவுக்கு வழங்கும் என்ற அருமையான திட்டம். நிறைய திட்டங்கள், அதை பற்றி பேசுறதுக்கு சபாபதி மோகனம் எங்கள் மாவட்ட செயலர் அண்ணன் மாசுமணி அவர்களும் வலுவிதான இருக்காங்க. அதை இன்னும் விவரா பேசுறதுக்கு எங்க சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜா இருக்காரு. அதனால இப்பதான் நம்ம உரையை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று இந்த விழா எதற்காக நடைபெறுகின்றது? யாராருக்கோ எங்கெங்கோ எப்படியோ கொண்டாடப்பட்ட பிறந்த நாள் விழா இன்று சீரோடும் சிறப்போடும் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் இன்று கொண்டாடப்படுகின்றது என்றால், அதுவும் பகுத்தறிவோடு கொண்டாடப்படுகின்ற இந்த பிறந்த நாள் விழா தமிழ்நாட்டினுடைய அரசு சொத்தை எல்லாம் கொள்ளையடித்து சிறைச்சாலைக்கு சென்ற திருடிக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடிய காலங்கள் இருந்தது. அப்படி கொண்டாடப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் கோயில்களே சென்று மண்சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து தான் தீரிய பங்கினை பாதி அந்த கோயில்களுக்கே எழுதி வைத்து ஓடி எழுதிவிட்டார்களே விட இன்று பகுத்தறிவோடு பொதுமக்களினுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்போடு இன்று கொண்டாடப்பட வருகின்றது. இந்த விழா தமிழ்நாட்டினுடைய தலைச்சிறந்த ஒரு நிர்வாகிக்கு கொண்டாடப்படுகின்ற விழா. தந்தை பெரியாரால், அண்ணாவால், தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தோற்கப்படுகின்ற திராவிட மாடல் அரசினை சனாதன சக்திகளை அழித்தொழிவேன் என்று சூழ்நிலைத்து இன்று அத்தனை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சவால் விட்டுக் கொண்டு நான் திராவிட மாடல் அரசு சாதி சனாதனத்தை ஒழித்து என்னிடத்தில் மூடப்பழக்கவர்கள் எங்களை அண்டி வராது என்று தலைவருடைய தைரியத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாக்காளர்களுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் செயல்திறத்தோடு தலைவர்களை ஈடு நடை போட்டுக் கொண்டு தமிழகத்தை தலைமுறை செய்து கொண்டு தன்னுடைய நிர்வாக திறமையினால் தலைமுறை செய்து கொண்டு நிகழ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரிய ஆட்சியை தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றிய அரசு பல்வேறு நிலைகளில் தன்னுடைய இந்தியை தமிழ்நாட்டில் சுமத்திட வேண்டும் என்று ஒரு கெட்ட எண்ணத்தோடு அண்ணா காலத்தில் இருந்தும் தலைவர் காலத்தில் இருந்தும் திணித்து அந்த முனையில் போய் கேட்பாரத்தில் கிடந்த அந்த மொழி திணிப்பை கையாளாத ஒருத்தன் இந்திய நாட்டிலே இருக்கின்ற எந்த ஒரு மாநிலத்திற்கும் எந்த ஒரு லட்சியங்களும் செய்யாமல் வாரணாசியிலே ஒரு பெரிய கோயிலை நான் கட்டியிருக்கின்றேன், காசியிலே ஒரு கோயிலை கட்டியிருக்கின்றேன், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்களே நீங்கள் வந்து பாருங்கள்
வாருங்கள் என்று சொல்லி வாரணாசிக்கு அழைத்து சென்று அந்த வாரணாசி தொகுதி மக்களே அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அந்த இடத்தில் தோற்று போன ஒரு நபர்தான் ஒன்றிய அரசுடைய தலைவராக வீட்டிருக்கின்றார். இவர் இந்திய நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த தேவையிடரும் ஏற்பட்டாலும் வந்து பார்ப்பதற்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு நேரம் கிடையாது, தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பதற்கு தொண்டும் இல்லை, கிராமம் இல்லை. ஏனென்றால் தனக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற ஒரு பொறாமையால், தனக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு குருவ எண்ணத்தினால் அண்மையிலே தன்னால் இந்தியாவுடைய பட்ஜெட்டினை கூட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஒரு சிறு தொகை கூட ஒதுக்க முடியாத நிலையில், கல்விக்கென்று ஒதுக்க முடியாத நிலையில், மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்க முடியாத நிலையில் ஒரு பூர்வ மனப்பான்மை படைத்திட்ட சாதி சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட சமூக விழிப்புணர்வை ஏற்படக்கூடாது என்று இந்தியாவில் முடங்கி கிடக்க வேண்டும். இந்திய மக்கள், வட இந்திய மக்கள் எப்படி பாழ்பட்டு மூட பழக்க வழக்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்றுதான் தமிழ்நாட்டு மக்களும் தன்னுடைய நிர்வாகத்திற்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு இருமாப்பு பிரிவு அவர்களுடன் இணைந்து அதனுடைய நிதி அமைச்சரும் நீங்கள் என்ன செய்வீர்கள், தமிழ்நாட்டிற்கு நாங்கள் நிதி வழங்குவதற்கு என்று சொல்லுகின்ற கொல்லப்புற வழியாக பாராளுமன்றத்தில் நுழைந்து இன்று அந்த அமைச்சராக ஈட்டியிருக்கின்றார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தினுடைய குரல் வரையை இந்தி மொழி பிரிவு என்கின்ற ஆணவத்தினை அடக்கிக் கொண்டு யார் எது பேசினாலும் எங்களுடைய திறமை எங்களுக்கு தெரியுமா, உலகமே இயந்து கொண்டிருக்கின்ற திருக்குறளை 143 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழ் மொழியை செம்மொழியாக்கி இருக்கின்றார்கள். தமிழ் மொழியை செம்மொழியாக்கியதற்கு எவ்வளவு பொருள் இருக்க வேண்டும், எவ்வளவு அந்த மொழிக்கான தகுதி இருக்க வேண்டும். தகுதி படைத்த ஒரு தமிழ் மொழியை இந்தியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இல்லாத நேரத்திலே செம்மொழியாக இயக்கப்பட்ட அந்த தமிழ் மொழியை நீங்கள் உதாசீனப்படுத்த முடியாது. இந்தி மொழி நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு வர முடியாது. இதை எதற்காக சொல்லுகின்றோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய இன மொழி தமிழ் வளர்ச்சி கலாச்சாரம் அத்தனையுமே தன்னுடைய சட்டத்தில் ஊறி போன ஒன்றான ஒன்று. தமிழக மக்கள் அத்தனை பேரும் அறிவு வளர்ச்சியினால், கல்வி வளர்ச்சியினால், அதுவும் தளபதியுடைய ஆட்சி நிர்வாகத்தினால் இன்று கல்வியும் மருத்துவமும் இன்று தலை சிறந்து மேலோங்கி விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தார் விஜயபாஸ்கர் செய்திட்ட சாதனை என்ன? தலைவர் தளபதியாருடைய ஆட்சி காலத்திலே இருக்கின்ற மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் சாதித்த சாதனை என்ன? விஜயபாஸ்கர் ஒரு மருத்துவர், ஆனால் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மருத்துவர் இல்லை. மக்களுடைய மனதினை ஆராய்ந்து அறிந்து மக்களுடைய தேவைகளை அறிந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த முறையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மருத்துவ உபகரணங்கள் வேண்டும், மருத்துவ நோய்களை தமிழ்நாட்டில் நிலவுகின்ற
மருத்துவ நோய்களை எல்லாம் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிந்தனையோடு மருத்துவ வல்லுநர்களுடன் இணைந்து ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு துறை வல்லுநர்களையும் அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நோய்களையும் விரட்டி அடிப்பதற்கு முழு முயற்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த விஜயபாஸ்கர் தன்னுடைய ஆட்சி நேரத்தில் தெருவோரங்களில் சுற்காவிட்டு அந்த சுற்காவிட்டதனுடைய பயனாக இன்று நீதிமன்றங்களை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த குற்ற வியாபாரி இன்று மருத்துவத்துறையில் சாதித்த சாதனையை பற்றி அந்த மருத்துவத்துறையினுடைய சாதனையை பற்றி அறிந்திராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவத்துறை என்ன சாதித்தது என்று கேட்கின்ற அந்த கேவலமானவனுடைய கூட்டினை தமிழக மக்கள் நீங்கள் யாரும் நம்பிவிட மாட்டீர்கள். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு பெரிய சாதனை உங்களுடைய இல்லங்களை தேடி அந்த மருத்துவத்தினுடைய பயன்பெற்றவருடைய எண்ணிக்கை 2 கோடி மக்களை தாண்டி சென்றிருக்கின்றது என்றால் நிச்சயமாக மருத்துவமனை நாடி சென்ற காலம் போய் இன்று மருத்துவமனையே உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்ற மக்களுடைய வாழ்வில் மக்களுடைய வளர்ச்சியில் மக்களுடைய நல்லது கட்டத்தில் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற மக்களாகி நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போன்று பெரியாருடைய கொள்கையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற வீணர்கள் எல்லாம் ஏனென்றால் பெரியாருடைய கொள்கை பெண்களுடைய முன்னேற்றத்தில் தமிழகம் இன்று எந்த அளவுக்கு எழுதி பெற்றிருக்கின்றது. மூலப்பழக்கத்தில் இருந்த பெண்களை அடுத்து வந்திருக்கிற பெண்களை பள்ளியில் இருக்கும் பெண்களுக்கு ஏன் அத்தனை நிர்வாகத்துறையிலும் இணைந்து இன்று ஐபிஎஸ் தமிழகத்தினுடைய பணித்துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் அளிக்கின்ற உதவி உண்மை அந்த உண்மையினால் தான் பெரியார் அவருடைய கொள்கைகளை திராவிட மாடல் அரசு கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உண்மை புரியாதவர்கள் இன்று தமிழ்நாட்டில் பெரியாருடைய கொள்கையை பேசக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு திரிகின்றான். ஏனென்றால் அந்த பெரியாரால் தான் தன்னால் சீரழிக்கப்பட்ட ஒருவர் இன்று காவல் நிலையம் சென்று நீதிமன்றம் சென்று தனக்கு நீதி வழங்கும் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டு மக்களை உங்களுக்கு முன்னிலை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல் ஆட்சி. உங்களுக்கு வாழ்வில் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சுயக்காலம் இருக்க வேண்டும், நீங்கள் என்ன தொழில் செய்திட வேண்டும் என்று கேட்டறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிலைகளில் உங்களுக்காக உறவு இருக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு. அதே போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய துணைவுடன் அந்த மாணவிகள் வீட்டில் இந்த மாணவிகளை இன்று நடைபெறுகின்ற தேர்தலில் தேர் தயாராகி கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்றால் கடவுள் நிறுத்திக் கொள்கை அல்ல. திராவிட மாடல் அரசு என்பது தலைவர் தளபதி அவர்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஆன்மீக வல்லனுடைய ஆன்மீக கொள்கையும் ஏற்றுக்கொண்டு மூடப்பழக்கத்தை ஒழிப்பதுதான் திராவிட மாடல் அரசு. அப்படிப்பட்ட அந்த திராவிட மாடல் அரசுடைய சாதனை இந்த சிவன் கோயிலுக்கு என்று ஒரு தேர்தலை செய்தி தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த நேரம், இந்த நேரத்தில் திராவிட மாடல் அரசுடைய நிதிக்கு அந்த தேர் தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த தேர் அண்மையில் தேர் ஓடும், இந்த நிதி தேர் ஓடும். அதற்கு நீங்கள் தயாராக தேர் நீப்பதற்கு இப்போதே முன்னோட்டமாக நீங்கள் தேர் திருவிழாவுக்கு தொடங்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேர் திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வட்டக்கழக செயலாளரும்
மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து சொல்லி, அதே போன்று ஒவ்வொரு திராவிட மாடலர்களுடைய கொள்கையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வீணான வருத்தங்களை, வீணான விவாதங்களை, வீணான சொல்லை சொல்லிக் கொண்டு நம்ம எல்லாம் திசையில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கூட்டமாகதான் இனிமேல் அமைந்திடும். இது போன்ற கூட்டங்கள் அத்தனையும் இதே போன்ற மக்கள் வெளியிட்டு எழுந்து வந்து நம்மை ஆதரித்து நம்மை எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த எதிரிகளை வீட்டிற்கு உள்ளே, தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய விடாமல் இந்தியும் தொகுதி சீரமைப்பும் நிச்சயமாக நடைபெறாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறது. நன்றி, வணக்கம். தனசேகரன் அவர்கள் பேசுவார்கள். நடைபெறுகின்ற தலைவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றுகின்ற பட்டக்கலத்தினுடைய செயலாளரும் மாமன்ற உறுப்பினராகிய தம்பி அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்பு வந்திருக்கின்ற ஆமா நம்ம சும்மா போட்டு வரவேற்பு இருக்கின்ற மட்டக்களத்துடைய அவைத்தலைவர் தம்பி ராமச்சந்திரன் அவர்களே, மட்டக்களத்துடைய பொருளாளர் முருகேசன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி தம்பி ஜெயக்குமார் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி தம்பி ஆதி நல்லேந்தன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி கே பாலமுருகன் அவர்களே, தம்பி வெங்கடேசன் அவர்களே, பொன் பாஸ்கர் அவர்களே, சரவணன் அவர்களே, பொன்சேகர் அவர்களே, ரேவதி அவர்களே, மாரி அவர்களே, கண்டிப்பா அவர்களே, சரவணன், பிரேம்குமார், ரோவர், பாரதி, சரவணன், சங்கீஸ்வரன், கோவில் பிரகாஷ் ரவி, சேட்டு சுகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நிலையில் பொறுப்பேற்றுகின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் தம்பி ராஜா அவர்களே, கண்ணன் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் வாசி பாண்டியன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தம்பி எஸ்.டி. தங்கராஜன் அவர்களே, துரைராஜன் அவர்களே, தம்பி பி.எஸ். முருகேசன் அவர்களே, நிகழ்ச்சியில் காந்தி மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தம்பி ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, இளவரசி துரைராஜ் அவர்களே, எஸ். மைக்கேல் அவர்களே, மட்டக்களத்தின் செயலாளர் தம்பி கோவிந்தராஜ் அவர்களே, வெள்ளி ராஜா அவர்களே, பழக்கடை எஸ். பாஸ்கரன் அவர்களே, தம்பி பாபு அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வருகின்ற மாண்புமிகு அண்ணன் எஸ். ரகுதி அவர்கள், மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மா. சுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கு பெற்று சிறப்புரையாற்ற இருக்கின்ற முனைவர் சபாபதி மோகன் அவர்களே, மகளிர் முத்து அவர்களே, தம்பி பிரபாராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள அண்ணன் காசிமுத்துமணி அவர்களே, உமாகாந்த் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, குணசேகரன் அவர்களே, விஸ்வநாத் அவர்களே, மனோகர் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கரன் அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் நன்றியாற்றி இருக்கின்ற தம்பி வெங்கடேசன் அவர்களே, பட்டாபி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பட்டக்கலத்தின் செயலாளர் தம்பி லோகு அவர்கள், எந்த நிகழ்வு செய்தாலும் அது சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த வகையில இந்த பொதுக்கூட்டத்தை மிக பிரமாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தென் சென்னையிலே தினந்தோறும் ஒரு நலத்திட்டங்களை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்கள் ஏற்பாடு செய்து ஆங்காங்கு உள்ள வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் கழகத்துடைய முன்னணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தம்பி லோகு அவர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்று இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய பிறந்தநாளை பொறுத்தவரையிலும் சரி, கலைஞருடைய பிறந்தநாளாக இருந்தாலும், இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளாக இருந்தாலும், திமுகவுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நாங்கள் எல்லாம் அந்த நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம்.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பகுதியில் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி 17/6/2013 என்று கோயம்பேடு மார்க்கெட்டு பகுதியில் உள்ள ஏரோடில் ஒரு 10,000 பேருக்கு நலத்திட்ட வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அதிமுகவுடைய அரசு அனைத்து நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்து விட்டோம். அப்போது மாவட்ட கழகத்துறை செயலாளர் அன்பழகன் அன்பழகர் இருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே தற்போது நம்மளுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் வருகை இருந்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை அத்தனை பேருக்கு 10,000 பேருக்கான சேர்களை எல்லாம் போட்டு விட்டோம். போட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்து கழகத்தினர் எல்லாரும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது பெர்மிஷன் கொடுக்க முடியாது என்ற ஒரு உத்தரவை காவல்துறையினர் நாளை 3 மணி அளவில் பிற்பகல் 3 மணி எங்களிடம் கொடுத்து நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் அன்றைய தினம் நம்மளுடைய கழகத்தின் சார்பாக நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களும் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கின்ற மாண்புமிகு தண்டபாணி அவர்களும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு எத்தனை மணிக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், அந்த வழக்கே 8 மணிக்கு தான் துவங்குகிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல்வேறு சரித்திரங்கள் இது ஒண்ணு. வழக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 8 மணிக்கு. பொதுமக்கள் 10,000 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. என்ன செய்யறது? அப்போது தம்பி லோகு ஒரு வெள்ளைக்காரர் சட்டை போட்டிருந்தார். வெள்ளைக்காரர் சட்டை போட்டிருந்தார். உடனே சொன்னார், ஆனா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, படத்தமா இருக்கு, நான் போய் ஒரு ஊதா கலர் சட்டையை போட்டுவார் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஊதா கலர் சட்டையை போட்டுட்டு மேடையில் வேற யாரும் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருச்சு. 9 மணிக்கு ஆர்டர் கொடுத்தது, இரவு 9 மணிக்கு ஆர்டர் கொடுத்தது. அப்போது நம்முடைய தலைவர் இப்போ உள்ள முதல்வர் இந்த உத்தரவு கிடைத்தால் மேடைக்கு வருகிறேன், உத்தரவு தவிர்க்கப்பட்டால் நான் அப்படியே வீட்டுக்கு செல்கிறேன் என்று அருகில் உள்ள 80 ரோட்ல உள்ள 100 ரோட்ல உள்ள ஹோட்டல் அம்பியா என்பர்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கார். முதல்வரும் அன்னைக்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன் வரணும். இந்த உத்தரவு கிடைத்தவுடன் அந்த உத்தரவுல இன்னொரு உத்தரவு போடுகிறார்கள். அப்ப லைவ்ல காட்டுக்கிறாங்க, பாருங்க 10,000 பேரு லைவ்ல உட்கார்ந்துருக்காங்க. ஜனங்கள் வீட்டுக்கு அனுப்பினா ரொம்ப மன கஷ்டம், பீரோ கட்டெல்லாம் இறக்கி வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு கூடுதலான ஒரு நேரம் வேணும் அப்படிங்கும்போது இரவு 12 மணி வரை கோர்ட்டு அனுமதி கொடுத்து எந்த விதமான ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் ஏறத்தாழ 10,000 பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கினோம் அன்று தலைவர் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு சில கட்சி புதுசா ஆரம்பிச்ச கட்சிங்க, ஏன் நம்மளுடைய சினிமா ஸ்டார் விஜய் இருக்காரு, அவர் நம்ம ஏரியாவில் இருக்காரு, சாதி கிராமத்தில் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல தான் அவர் வீடு, அடுத்த அவர் வீடு. அந்த வீட்டு கவலைகள் வரைக்கும் நீங்க யாருமே திறந்து பார்த்துக்க மாட்டீங்க. எப்போதுமே முடிவு ஒரு பெரிய கேட்டு யாரும் அந்த வீட்டுல பார்த்தது கிடையாது, போனது கிடையாது. அந்த வீட்டுல என்னைக்காவது ஒரு நல்லது கிட்ட தண்ணி ஒரு பணம் கொடுத்தாங்க, ஒரு பொதுமக்கள் வரிசையில் நின்று சாப்பிட்டாங்க, சரித்திரமும் கிடையாது. அவர்தான் ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கட்டும், மக்களுக்கு சேவை பண்ணட்டும், எந்த பகுதிக்கு வேணாலும் வரட்டும், அதுல யாருக்கும் ஆட்சி முடியல, நம்ம இயக்கத்துக்கும் அதே போல நம்முடைய தலைவருக்கும் ஆட்சி முடியல இல்லை. அவர் அந்த ஒரு 2,000 பேரை அவருடைய கட்சி நிர்வாகிகள கூட்டத்தை போடுறதுக்கே பாத்தீங்கன்னா யாரும் போய் பார்க்க போறான். 2,000 பேர் கூட்டத்தை நடத்தி அந்த செயற்குழு நடத்துறத பார்த்தா உச்சே அடித்தடி மண்ட உடையில 5 விழுது, 4 விழுது, கை விழுது. நான் உட்கார்ந்துருக்காங்க இவ்வளவு பெரிய ஜனங்க, 10,000 பேருக்கு மட்டும் கொடுத்தோம். அண்ணன் வணக்கத்துக்கு மேயர் அண்ணன் 11ஆவது வருடம் 2011 பொங்கல் திருநாள் அன்றைக்கு வணக்கத்துக்கு மேயராக பணியாற்றினார்கள். நான் மண்டல குழு தலைவராக பணியாற்றினேன். அப்போது 13,000 பேருக்கு நலத்திட்டங்களை கொடுத்தோம். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட அந்த கூட்டத்தில் கூட அண்ணன் பேசினார். என்ன பேசினார்னா, 13,000 பேருங்க அண்ணன் தளபதி கூட முதல்வர் கூட போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கூட்டம் கொடுத்துருக்காங்க.
1 மணி நேரம் ஆகல வீட்டுக்கு போகவில்லை. அந்த 1 மணி நேரத்துக்கு அந்த 13,000 பேரையும் நாங்க நலத்திட்டங்களை ஒரு சின்ன ஒரு தள்ளுமுன்னு கூட இல்லாம ஒரு யாருக்குமே ஒரு புடவை கூட நசுங்க அந்த மாதிரி நலத்திட்டங்களை நாங்க கொடுத்து கட்சியில் ஒரு பெரிய கட்டுக்கோப்பான இயக்கம் திமுக பலமாக இந்த விருதும்பாக்கம் பகுதியில் வச்சிருக்கோம். அனைத்து கட்சியினுடைய தோழர்களின் ஒற்றுமையுடன் அப்பெல்லாம் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணா மாநில இளைஞரணியா இருக்கும்போது திருநெல்வேலி மாநாடு, மாநில மாநாடு, திருநெல்வேலி மாநில மாநாடுக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். அப்ப அந்த பேனலே பிடிச்சி வரக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவு நாங்க 2500 பேரை போலீஸ் மாதிரி முடிஞ்சிட்டு கூட்டிட்டு போனோம். அந்த மாநாட்டுக்கு 2500 இளைஞர்களை கூட்டிட்டு போனோம். அப்ப தலைவர் கூட மேடையில் சொன்னாரு, என்ன இளைஞரணி கூட்ட சொன்னா போலீஸை கூட்டு வராங்க அப்படின்னு. அப்படி வளர்த்த இந்த இயக்கம் விருதும்பாக்கத்துல கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் அத்தனை பேரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய அருமை தனி யோகி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவரை பல முறை வாழ்த்திருக்கிறோம், தொடர்ந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற விழாவில் தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை மிகுந்த எழுச்சியோடு நடப்பிடி நிகழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற அந்த வட்டக்கழகத்தின் செயலாளரும் இந்த வட்டத்தை வளமான வட்டமாக உருவாக்கக்கூடிய மாமன்ற அமைச்சர் பொன்வர் லோகி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வரவேற்பு காட்டக்கூடிய அவைத்தலைவர் ராமசந்திரன் உள்ளிட்ட வட்டக்கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலைப்படுத்தி வகிக்கக்கூடிய பங்கு கழகத்தின் செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர் அமைச்சர் ராஜா வண்ணன் தம்பி அவர்களே, தலைமை சேர்ப்பு உறுப்பினரும் மனிதகுல தலைவர் அமைச்சர் தனசேகரன் அவர்களே, திரைப்பட நகைச்சுவை நடிகர் கழகத்தினுடைய சாதனைகள் எல்லாம் நடத்த வருகை தந்திருக்கிற அறிஞர் மதுரை முத்து அவர்களே, மேலும் மாவட்ட கழக துணைச் செயலாளர் அக்கா வாசனி அவர்களே, பொதுக்குழு தங்கராஜ் அவர்களே, முருகேசன் அவர்களே, வட்டக்கழகத்தின் செயலாளர் அருமையன் மைக்கேல் அவர்களே, பழக்கடை பாஸ்கர் அவர்களே, தந்தை பாபு அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, விஜயராஜ் அவர்களே, பழனிசாமி அவர்களே, சென்னி அவர்களே, பி கே குமார் அவர்களே, கதிரேசன் அவர்களே, ஜம்புமுருகன் அவர்களே, மல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கணபதி அவர்களே, பகுதி இளைஞர்களை சார்ந்த அமைப்பாளர் அன்பு சகோதரர் மணி பொன்சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, இறுதியாக நன்றியை ஆற்றக்கூடிய மதுரேசன் அவர்களே, பட்டாபி அவர்களே, காலத்தில் நேரத்தில் அருமை கருதி ஒற்றை வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலந்து நன்கு பிறப்பர்களே அனைவருக்கும் இந்த வணக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறேன். பேசிய பல்வேறு நிர்வாகிகள் நம் கழகம் இந்த 3 ஆண்டு கால 4 ஆண்டு கால ஆட்சிகளும் என்னென்ன சாதனைகள் எல்லாம் தலைவர் செய்திருக்கிறார். இன்று நம் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டம் நடவதற்கு முன்பாக முதலமைச்சர் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள். எண்ணி பார்க்க வேண்டும், இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், ஏன் இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள், எந்த தலைவருக்கும் வராத சிந்தனை. ஒரு பட்ஜெட் கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் வெறும் 10 மாத காலத்தில் நாம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம். அப்போது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவர் என்ன செய்வாரு? மக்கள் வாக்குகளை வாங்குவதற்கு என்ன திட்டங்களை போடணும், என்னென்ன ரோடு போடணும், மக்களுக்கு என்ன செய்யணும், 18 வயசு மேல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து செய்வாங்க. ஆனால் நம் தலைவர் அப்படி அல்ல. இன்றைக்கு திருநாவுக்கரசர் தலைவர் அப்படி அல்ல. ஒரே ஒரு திட்டத்தை சொல்றேன், நம்ம தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரிஞ்சுங்க. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அம்மா இல்லாம அப்பா இல்லாம 50,000 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 50,000 குழந்தைங்களுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லி தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் இன்னைக்கு இனிமேல் வருங்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து மாசம் 2000 ரூபாய் போடுறேன்னு சொன்ன ஒரு உன்னதமான தலைவர் நம் கழக தலைவர் மட்டும்தான், யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைங்களோட பேருந்து ஓட்டு போட போற எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி முதலமைச்சர் இந்த பெருந்திருவாக தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த முதலமைச்சர் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். அது எண்ணற்ற திட்டங்களை விலைக்கு பேசுவதற்கு சிறப்பு இருக்கிறார்கள். நமது மகத்தான மாவட்ட கழகத்தின் செயலாளர், நம்மளை எல்லாம் அன்போடு வளர்க்கக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சர். நீங்க எண்ணி பார்க்க வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது. நம்மளை பிடிக்காத ஒன்றிய அரசு பாஜக அரசு
எந்த துறைக்கு அதிகமான விருது கொடுத்திருக்கா நமது மாண்புமிகு அமைச்சர் ஆனால் மாற்றப்படும் இருக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கு எண்ணற்ற விருது ஒன்றிய அரசு கொடுத்து பாராட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே மருத்துவத்துறையை மிகுந்த சிறப்போடு கட்டமைப்பை அண்ணன் அவர்கள் செய்திருக்கிறார். நம்ம வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் கழகத்தில் யாரும் பழச மறக்க மாட்டோம். ஒரு 3 வருஷத்துக்கு வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கூட நெருக்கமா உட்கார முடியாது. எல்லாரும் மாஸ்க் போட வெளில வர முடியாது. இதுதான் இல்லையா இன்னைக்கு அந்த கொரோனாவை முதலமைச்சர் வழிகாட்டும் போது கையாண்ட ஒரு அமைச்சர் நம்ம மனத்தான அமைச்சர் அந்த மாற்று அமைச்சர். மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் நம் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார். அந்த முதலமைச்சர் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழ் சமூகத்திற்கு நச்சை ஆக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்போடு எழுச்சியோடு ஏற்பாடு செய்த வட்டக்கழகத்தின் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அந்த மோகன் அவர்களே மனதார வாழ்த்து பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த சிறப்போடும் மிகப்பெரிய எழுச்சியோடும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 22வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் தலைவர் 127வது வட்டக்கழகத்தின் செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுகளுக்குரிய கோயம்பேடு துணை யோகி அவர்களை நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பு தெரிவித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் அவர்களே, SP முருகேசன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, நல்லேந்திரன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே, பொன் பாஸ்கரன் அவர்களே, KG சரவணன் அவர்களே, பொன் சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய ரேவதி அவர்களே, மாரி, கன்னியப்பன், சரவணன், பிரேம்குமார், லோகபாரதி, சரவணன், சங்கமேஸ்வரன், கோபி, பிரகாஷ், ரகு, சேட்டு, குமார், சுகுமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையாற்றிட சிறப்பு தொகுத்திருக்கின்ற திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், பட்டிமன்ற நடிகர் என்று பன்முக ஆற்றலை பெற்றிருக்கிற பெருமதிப்புக்குரிய திரு மதுரை முத்து அவர்களே, வருகை தந்து முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா அவர்களே, தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய குணசேகரன் அவர்களே, பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய SC கங்கநாதன் அவர்களே, ஜெயராஜன் அவர்களே, PS முருகேசன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரி ரத்னா யோகேஸ்வரன் அவர்களே, இளவரசர் ஜெயராஜன் அவர்களே, மைக்கேல் அவர்களே, கோவிந்தராஜ், VA ராஜா, பழக்க
நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்ற சிறப்பித்து பெற்றிருக்கிற முருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு மதிப்புக்கும் பாராட்டுகளுக்கும் பிரபாகர் ராஜா அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் கணக்குகள் நிலைக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இணைய சகோதரர் திரு க. தனசேகரன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர், மதுரவாயல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதிப்புக்குரிய காரம்பாக்கம் கணபதி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய உமாகாந்த் அவர்களே, மாநகராட்சியின் 10வது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இயக்கத்தின் முன்னணி செயல்வர்களே, இறுதியாக நடுவரையாற்றவிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய வெங்கடேசன் அவர்களே, பட்டாபி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய 72வது பிறந்த நாள் விழாவை மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் நிகழ்ச்சியோடும் இன்றைக்கு சென்னை தெற்கில் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. பிப்ரவரி திங்கள் 27ஆம் தேதி தொடங்கி கலைப்பேரரசு வேலுமுத்து அவர்கள் தலைமையிலான கவியரங்கம் தொடங்கி இன்றைக்கு எதிர்வரும் ஏப்ரல் திங்கள் 2ஆம் தேதி வரை பல்வேறு வகையிலான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு சென்னை தெற்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்களாகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளாகவும் இலக்கிய நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கு கருத்தரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள், நாடகங்கள், கவியரங்கங்கள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 127வது வட்டத்தில் மரியாதைக்குரிய வட்டக்கழகத்தின் செயலாளர் திரு உருவகோபருடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சட்டத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய இணையனின் ரகுபதி அவர்களும் நம்முடைய பெருமதிப்பிற்கும் பாராட்டுகளுக்கும் முன்னாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய திரு சபாபதி மோகன் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து அவர்களும் இங்கே உரையாற்றி கொடுக்கிறார்கள். நானும் ஒரு 5 மணிப்பொழுதுகளில் என்னுடைய உரையை நிறைவு செய்து அவர்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன். இனி இந்த உலகங்களை பொறுத்தவரை கோயம்பேடு உலகு என்றால் ஒரு பிரம்மாண்டத்தின் இன்னொரு பெயர் என்று சொல்லப்படும் நிலையில் இந்த உலகவர்கள் எதை செய்தாலும் அது பெரிய அளவில் எழுச்சியோடும் மிகப்பெரிய அளவிலான சிறப்போடும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். மரியாதைக்குரிய திரு தனசேகரன் இங்கே சொன்னதைப் போல கோயம்பேடு பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி குறித்து அவர் இங்கே மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த அளவில் நம்ம உலகங்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது மட்டுமல்லாத எதிர்கட்சியாக இருந்த சமயங்களிலும் இதைவிட பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்துவதிலும் அவர் கைத்தேர்ந்தவர் என்பதை இப்பகுதியில் இருக்கிற அனைவருமே நன்றாக அறிவார்கள். எனவே எதிர்கட்சியாக பொறுப்பு வைத்த நேரத்திலும் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பை நீங்கி இதுபோன்ற கூட்டங்களை போராட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை பங்கேற்க செய்கிற ஒரு அற்புதமான செயல்பாளர் இணையன்பர் உலகவர்கள். அந்த உலகவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தன்னை கட்சி எதையும் பொதுமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நான் கூட காலையில் அவர்களை கேட்டேன், என்ன நலத்திட்ட உதவிகள் கேட்டேன். நான் நினைச்ச ஏதாவது சுமாரானதா ஏதாவது இருக்கும். ஏன்னா 3500 பேர் போது எண்ணிக்கையில் பெரிய அளவிலான கூட்டமாக இருக்கிறது என்கின்ற வகையில் என்ன மாதிரியான நலத்திட்டம் சொன்னேன். குக்கர்னா விலை கூடுதலா இருக்குமேன்னு சொன்னேன். அவர் உடனடியாக சொன்னது, எங்க ஊர் மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் தரணும் எங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனத்தோடு சொன்னார். பொதுவாக மக்களை நேசிக்கணும். ஒரு மக்கள் பிரதிநிதியோட மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாம அவங்களை நேசிச்சா மட்டும்தான் மக்கள் நம்மளோட தோழமையா இருப்பாங்க, அவங்க நம்மளை நேசிப்பாங்க. அந்த அளவில் நண்பர் யோக அவர்கள்
ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் இந்த வட்டத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம் பற்று ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவருமே தன்னுடைய குடும்பத்தினரை போல பாதிக்க ஒரு அற்புதமான செயல்தான் அவர்கள் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதை மிகப்பெரிய நிகழ்ச்சியாக கருதுகிறேன். தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாக்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சிகளாக மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களுடைய இந்த பிறந்த நாள் விழா சென்னை தெற்கில்தான் 1987ஆம் ஆண்டு இளைஞர் எழுச்சி நாள் எனும் தலைப்போடு தொடங்கி இந்த அளவும் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உழைத்து வருகிறார், தமிழ்நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு வருகிறார் என்பதை இன்றைக்கு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுமே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலும் திராவிட மாடல் நாயகன் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை உயர்ந்து பாராட்டாதவர்களே இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. யாரெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையை முழுமையாக பார்த்திருக்கிறீர்கள் தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கை என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நலத்திட்ட ஒரு செய்தி இருக்கும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை 10க்கு 10 மிகப்பெரிய அளவிலான சிறப்புக்குரிய அறிவிப்புகள், தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அறிவிப்புகள் இன்றைக்கு இருந்ததை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து காத்திருக்கிறார்கள். கண்ணு கட்டிய தூரம் மகளிர் கூட்டம் இந்த பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய முதல்வர் அவர்கள் திடீர் பயணம் என்கின்ற பேருந்து இலவச திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 645 கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்று உலக வரலாற்றில் இத்தனை கோடி பயணங்கள் இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் மட்டும் ஏராளமான மகளிர் இருக்கிற காரணத்தினால் மகளிருக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பட்டியல் போட்டாலே 1 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் அம்மையார் திருமண திட்டம், ராமநாதபுரம் அம்மையாரின் பெயரால் புதுமை பெண் என்கின்ற வகையில் இன்றைக்கு மகளிருக்கு கல்வி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற பெயரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரும் தந்து இன்றைக்கு மாதந்தோறும் 8 லட்சம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதற்கு உயர்கல்வியில் 19% பேர் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள். 19% என்றால் 40,276 மாணவிகள் இந்த ஆண்டு கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ் புதல்வன் புதுமை பெண் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியின் சிறப்பை, தமிழின் அன்பை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பல்வேறு திட்டங்களை அறிவித்து உலகில் இருக்கிற 193 நாடுகளும் 193 நாடுகள் இன்றைக்கு அவர்களுடைய அலுவல் மொழிகள் என்று சொல்லப்படுகிற அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை இன்றைக்கு
அதேபோல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இன்னும் ஒரு சிறப்பு 5 சிறந்த இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். அனைத்தையும் கடந்து தமிழ் படைப்பாளிகளின் படைப்புகள், தமிழ் அறிஞர்களின் எழுத்துக்கள் இவைகளெல்லாம் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சென்னையில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி, பப்பாசி என்கின்ற அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த புத்தக கண்காட்சி நடக்க நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில், ஏன் உலகம் முழுவதும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏராளமான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, திருவனந்தபுரம், பெங்களூரு போன்ற இடங்களில் இந்த ஆண்டு அந்த பன்னாட்டு கண்காட்சி, புத்தக கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் திருவனந்தபுரத்தில் இருப்பவர்களும், டெல்லியில் இருப்பவர்களும், மும்பையில் இருப்பவர்களும், பெங்களூரில் இருப்பவர்களும் நம்முடைய தமிழ் புத்தகங்களை, தமிழ் படைப்பாளர்கள் கொண்டு வந்த அந்த படைப்புகளை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த மகத்தான முயற்சியினை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவையும் கடந்து சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய் போன்ற 3 வெளிநாடுகளிலும் கூட இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய புகழ் இன்றைக்கு உலகளாக பரவிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவருக்கான இந்த 72வது பிறந்த நாள் விழாவை மரியாதைக்குரிய உலக அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நாளை கூட நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கவிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் தொகுதி மறுவரை என்று சொல்லி பல்வேறு மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து 1-2 மாநிலங்களுக்கு நாங்கள் வளர்ச்சி என்கின்ற வகையில் அவர்களை தொகுதியை கூடுதலாக்கி இன்றைக்கு குறிப்பாக தென்னிந்தியாவை புறக்கணிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஒற்றுமை கூட்டம் இன்றைக்கு நாளை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது போன்ற முயற்சிகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு 72வது பிறந்த நாள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிறந்த நாள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை எடுத்து கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற இணைய நண்பர் உலக அவர்களை மீண்டும் ஒருமுறை பாராட்டி இந்த கூட்டத்தை அறிவை தந்திருக்கிற நாமெல்லாம் எப்படி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மொழியின் உரிமைகளை காப்பதற்கும் நாட்டின் நலன்களை பேணி பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் இன்றைக்கு அவைகளை எல்லாம் பாதுகாத்து நமக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு உறுதி எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் உறுதிமொழியை படிக்கிறேன். எனக்கு பின்னால் அனைவரும் இந்த உறுதிமொழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று இந்த உறுதிமொழியை ஒரு நிமிஷம் மட்டும்தான் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துடலாம். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. இந்த மிக சிறப்பான உறுதியோடு நிச்சயம் எதிர்நோக்கும் எல்லா தேர்தல்களையும் சந்திப்போம். தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கடன்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி உலகங்களுக்கு மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம். பாராட்டுக்குரியவர் பட்டியல் பேச்சாளர்களுக்கு உடம்பு சொல்லி இரவு நேரத்தில் 1 மணிக்கு பேசுறப்ப கூட 3/4 மணி நேரத்தில் அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய ஆச்சரியப்பட்டு எப்படி
எனக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இயற்கைக்கு அந்த பணியை நிறைவு செய்திருக்கக்கூடிய மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் புதிய பண்பாளர் சுப்பிரமணிய அவர்களுக்கும், சட்ட நீதிமன்றம் ஊழலை தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்று சொல்லி, கழகத்தின் கோழிபரப்பு செயலாளர் புதிய பண்பாளர் முதல்வர் சபாபதி அவர்களுக்கும் என்று சொல்லி, விரும்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் என்று சொல்லி நிரம்ப இருக்காங்க. பொதுமக்கள் அவர்கள் நிரம்ப இருக்காங்க. எனக்கு விரும்பப்பட்ட நேரம் 20 நிமிஷம். இந்த 4 வகுப்பு நான் சொல்ல இதுவே எனக்கு ஒரு 3/4 நேரத்தை இருக்கும் என்பதால் எல்லாரும் மரியாதை செய்வதாக நினைத்துக் கொண்டு உண்மை வர முடியும். ஒரு வாழ்த்தாங்க நடக்கிறது. பொதுவாக 200 பேர் 300 பேர் நடக்கும். கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேர் ஒரு மாநாடு மாதிரி இந்த விழாவை பேரன்போடு நடத்துகிறார். 126 வட்ட கழக செயலாளர், 176 வார்டு மாமன்ற உறுப்பினர், புதிய தலைமையேற்கக்கூடிய கோயம்பேடு தொழில் ஓய்வு அவர்களுக்கு பெரிய நன்றியும் பாராட்டி உங்களுடைய கரகோஷத்துக்குரிய தெரிவித்து பாராட்டுகிறோம். கொரோனா காலத்தில் அவருடைய பணி ரொம்ப தீவிரமான பணி. மக்களுக்கு பார்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் அந்த மக்களுக்கு இருக்கிற எல்லா பொருட்களும் முத்துமலையருடைய பிறந்த நாள், தமிழ் பிறந்த நாள், நம்முடைய தலைமையாருடைய பிறந்த நாள், தமிழர்களுடைய பிறந்த நாள். இந்த இடத்துல நீங்க கை வைக்கணும். நீங்களா தட்டு மாதிரி மெய் சிரித்து கேட்கிற மாதிரி நீங்க நினைச்சு இதே மாதிரி அவருக்கு ஒரு நிமிஷம் நீங்க கை வைத்தீங்க. அப்படி ஒரு நோய்க்கு நீங்க ஆளாயிரும். யாராவது கை வைக்க எனக்கு படமும் உயர்த்து கீழே உள்ள அளவுக்கு சக்தி வலுவான ரொம்ப அழகு. பெண்கள் ஒரு சிறப்பு இருந்த எளிமையாக இருப்பார். தகுதியாளர்கள் எளிமையாக இருப்பார். அவர் குணத்தில் ரிச்சாக இருப்பார். அதான் முக்கியமான விஷயம். ரொம்ப சொல்லும்போது சொன்னேன், சர்வசாரமா பெண்கள் வரும்போது உங்க அப்பா விட்ட இடமா உங்க அப்பாவுக்கு பசா அடுத்த பசம் வா நல்லா கவனிங்க. அடிக்கடி கலைஞர் சொல்ற வார்த்தை அதான். உன் அப்பாவுக்கு பசங்க நினைச்ச நேரத்தில் ஏற பெண்களை சொல்ற நேரத்தில் பெண்கள் தைரியமாக எங்க அப்பாவோட சொத்துதான், எங்க அப்பாவோட சொத்துதான் பஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்களுக்காக பாத்தீங்களா. ஏன்னா எங்க கிராமத்தில் இன்னும் பேருந்து ஏறி நகரத்துக்கு வராமலாம் சின்ன கிராமம். அதை மாற்றி இந்த நிதி அறிக்கையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம் தான். இறைவனை செய்த இயற்கை பிழையில் ஒரு உண்டு. இறைவனை செய்த இயற்கை பிழை, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படித்த அந்த திருநங்கைகளுக்காக அரசு பணி, ஊர்காவல் பணி, அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதி அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்றினத்தவருக்கும் அதை செய்ய வேண்டும் என்று நோக்கோடு நல்ல விஷயம். இதில் ஒரு குறிப்பிடும்படியான விஷயம். அவர்கள் சொன்ன மாதிரி தாய்மொழிக்கு இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி பணிக்கான திட்டங்களையும் கொண்டு வருவது மிகவும் சந்தோஷம். ஏன்னா பொதுவாக ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பதத்தில் ஆனா இந்த பாருங்க அவள் அமைதியா ரம்மியம்மா அப்பதான் அடுத்து பேசுறதுக்கு ஆசை. எவ்வளவு ஒரு புண்பட்டவனா அவன் சார் பண்பட்டவனாக அந்த பூமியை மாறணும். முத்தமிழ் சொல்லும்போது என்ன உங்க பயணிகள் அரசியல் கொண்டு வந்தீங்க போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கொண்டு வரவில்லை, தளபதியார் அவர்களே நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை, இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பையனை அரசியல் கொண்டு வந்தேன். மீசா சட்டம் போட்டு உள்ள போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்கிற அளவுக்கு என் மகனை செலுத்தியது இந்திரா காந்தி அம்மா. பாத்தீங்களா, அப்படி எல்லாம் அந்த விசாரத்தை சொன்ன ரொம்ப நேரம் ஓடும். ஏன்னா என்னுடைய நேரத்தை பார்த்துட்டே நான் பேசுறேன். 20 நிமிஷத்துக்கு முடிக்கணும்டா. ஏதாவது கேட்கலாம், கேட்டுதான் முடிச்சு பாக்குறீங்களா? சரி, நான் ஒரு ஆசையா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன். நீங்க பதில் பண்ணி பார்க்க கூடாது. ரொம்ப ஏன்னா இந்த தொழில் நான் வரைக்கும் வந்து பேசுறது இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய சபையில் அது ஒரு உயர்ந்த இந்த இடத்துல நான் நன்றி சொல்றது நம்ம கழகத்தில் இருக்காருன்னா தலைவரை பற்றி படிக்கும்போது அவ்வளவு அழகழகான விஷயம்.
எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழிகள். நாங்க பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லுவோம். இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் படிக்க வேண்டும். நான் உங்கள் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால், தலைமுறை அவர்கள் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவரெஸ்டாக உயர்த்தினால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு நாட்டு திடீர்னு வந்துருங்க. எவ்வளவு விஷயம் சொல்றாங்க சார். சார் இந்த விழாவை நேர்த்தி பாருங்க. இந்த தமிழோட உச்சக்கட்ட பண்பாடு உறவுகள் இருக்கட்டும், வரவேற்கிறதா இருக்கட்டும், நேர்த்தியாக பார்க்க ஒருத்தமே 150 உட்கார்ந்துருப்பாங்க, 15-20 சண்டை போட்டு கண்டான். அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கலாம் சார். சாதாரண இந்த நிதிநிலையில இந்த மாதம் இப்ப சொன்னது என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் இவ்வளவு அடிக்கடி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? திருநெல்வேலி சொன்னேன். அதுக்கடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனை அவங்களுக்கு மேலாக இருக்கும்போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு 19 காலங்களுக்கு ஆரம்பிச்சதாகும். இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம். ஆனா போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு இந்த இடமே பாருங்க, பேர் பாருங்க, பொருள் நோக்கு அழகான அந்த நலத்துக்கு ஒரு பேரெல்லாம் பாருங்களேன். தவப்புதல்வன், புதுமை பெண் திட்டம், நமக்கு நாம திட்டம், இப்படி பேர் அமையுது சார். சில பேருக்கு அவருக்கு சம்பந்தம்லாம் அமைது. எல்லாம் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். அவனுக்கு அமர்நாத் பேர், அமர்நாத் அவனுக்கு அமர்நாத். மொத்தமே 4 பேர் சிரிச்சிருக்கீங்க. இந்த 4 பேர் தான் சிரிப்பீங்க தெரிஞ்சிருந்தா இதை நான் வாட்ஸ்அப்ல அடிச்சு விட்டு ஊதிய இருந்து மகிழ்ச்சி. இது எதுக்காக இந்த பிறந்த நாள் தான் நம்ம சந்தோஷத்தை அனுப்பிக்க முடியும், மகிழ்ச்சி அனுப்பிக்க முடியும். வெறுமனே பிறந்த நாள் வச்சு நம்முடைய அமைச்சர் மாசையா அவர்கள் சொன்னது போல பேர் பாருங்க, மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசி பேர். இன்னைக்கு எங்க மாதிரி எளிய பேச்சாளர்கள் மேடை ஏற்றி பல்வேறு மேடைகள்ல நீங்க எங்க தலைமையை பற்றியும் எங்க கழகத்தை பற்றி கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 பேச்சாளர் மேடையில் பேசுவதற்கும் காரணம் இருக்கிறது எங்க மாசா. அவருக்கு நன்றி சொல்கிறோம். அதே ரயில்வே சார் அவங்க கிராமங்களே எங்களை பேச வச்சாங்க. எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் சார். அதாவது ஒரு வார்த்தை சொன்னேன், முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள். அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்காது. எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள் அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேற எந்த இது இருக்காது சார். இந்த வரைக்கும் போட்டி போட்டு பாராட்டி கொண்டிருக்கிறது சார். இப்ப பட்டிமன்றங்கள் எத்தனை இடத்துல வந்து பாத்தீங்களா, கருத்தரங்க தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் திறந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேற வழியே சார். நான் தான் சொல்றேன், உண்மையை ஒரு இடம் சொன்னாங்க வெளியேறேன். உள்ள வரும்போது ஒரு 2 பேர் செயல்படுத்தாங்க. அது 2 ஆச்சரியம் எப்ப எடுப்பான். இந்த தேனியில திரும்ப குறுக்க வந்து ஒரு 3 பேர் செல்ஃபி எடுத்துட்டு என்ற ஒரு வார்த்தை கேட்டேன் சார். எனக்கு படவோடு வேர்த்துச்சு. நீங்க யார் நான் சொன்னேன், எல்ஐசி லைசன்ஸ் தம்பி பாலிசி பிடிக்கிறதா போனீங்க எல்லாரும் சார். மித்த விழாக்களை போய் கை முடித்துட்டு வர மாதிரி வேலை சார். இது எத்தனை 3500 4000 பேர் நலத்திட்டங்கள் போடுறாங்க. இது மாதிரி திறந்தோறும் சென்னையிலும் வெளியூர்களிலும் திறந்தோறும் நடந்துகிட்டு ஏழைவாளர்கள் பயன்படுறாங்க. இதுக்கு பேர்தான் பிறந்த நாள், இதுக்கு பேர்தான் வெற்றி விழா. இதனாலதான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை. நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார். நான் பார்க்கிறேன் 50,000 பெற்றோர் இழந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்? அவனுக்கு ஒரு சின்ன ஆசை. நாங்களாம் கிராமத்தில் பள்ளிக்கூடம் எப்படி போனோம்னா மதிய உணவுக்காக நாங்க பள்ளிக்கூடமே போனோம் கிராமத்துக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த காலை சிற்றுண்டியை வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசிச்சு எங்களால் நாங்க கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும் யோசிச்சு காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்க யோசிச்சு கை கட்டி நான் எனக்கு கைக்கெல்லாம் தூக்க வர எனக்கு என்னன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு விழாவுக்கு போயிருக்கேன் சார். 2500 பேர் வந்துட்டாங்க. அங்க இருந்து அந்த மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள 2500 கால் வந்துட்டே போறாங்க. ஆச்சரியப்பட்டான். அவ்வளவு மரியாதை இல்லை செருப்பு எவ்வளவு போட்டுக்காங்க சார். அது மரியாதை. இந்த பெரியவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் சொல்லும்போது இந்த ஆண்டின் நிதி இவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடிக்க சொல்லும்போது ஆச்சரியமா சார். தலைவருக்கு கட்டம் சரியில்லை என்று சொல்லுவது மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டுகிறது. மதியால் வெல்லும் சொல்லுவாங்க.
விதியை மதியாதவங்க பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா விதியை தன்னுடைய நிதியா இந்த கொடுத்திருக்கிற நிதி அறிக்கையாக வென்றவர் தான் நம்முடைய கழகம். அதுதான் எல்லாரும் சொல்றது, ஐயாவுடைய ஆயுள், நம்ம தலைவருடைய ஆயுள், ஏழைகளுடைய ஆயுள். தலைவருடைய ஆயுள் தமிழின் ஆயுள், தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்த ஒரு மாற்றமில்லை என்பது பெரிய விஷயம் சார். அதனால தவிர்ப்பு திட்டமா இருக்கட்டும், இந்த ஆண்டு புதுசா வந்து இன்னொன்று, கிராமத்தில் இருந்து வர்றவங்க, இந்த சென்னைக்கு வாழ்வாரம் தேடி வர்றவங்க, பெற்றோரை காப்பாற்ற வந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்களுக்கு. அதற்காக தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கடியில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை சொல்லியிருக்கேன். இப்படி அழகான விஷயம் இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க ஒரு மனசு, ஏன்னா எப்பவுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து வரப்ப கசக்கு துப்பு, அப்ப அந்த மருந்தை வந்து கருப்படிக்கு வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நகைச்சுவை இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்பித்த கட்டாயம் எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலா பேசுறப்ப, ஒரு மோட்டிவேஷன் பேசுறப்ப, எடிசனை பாருங்கள், கார்ல் மார்க்ஸை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்லாங்க. அடுத்த தலைமுறை, அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள். 14 வயதில் தோன்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது. வேற ஒண்ணு வெளியெல்லாம் யோசிப்பேன். அந்த ஒரு படிக்கும் ஆச்சரியப்பட்டு நானும் எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது, ஒரு சக்தி வந்தது காரணம். அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம். அவருக்கு 72ஆம் பிறந்த நாள், பிரம்மாண்டமான விழா. இந்த பகுதியில கண்ணுக்கெட்டு திசையில் மக்கள் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும், தமிழர்களும் தமிழும் செழிப்போட வேற இந்த மாதிரி விழாக்கு தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமையான பிரம்மாண்டமான விழாவை ஏற்படுத்தி அவருக்கு நம்முடைய அன்பான நன்றி. நேர்மையை காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவருக்கு பிறந்த நாள் விழா. 56 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்ட இடத்தில் மெல்ல மெல்ல ஆட்சியிலும் கட்சியிலும் படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை தொட்டிருக்கிற அண்ணன் தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. ஒரே ஒரு பொதுக்கூட்ட விக்கிரமாண்டியில பேசிட்டு ஒரு 25,000 பேர் இருப்பான். ஒரு பொதுக்கூட்டம் பேசியதற்கு பிறகு ஒரு முதலமைச்சரை போலவே இன்றைக்கு ஒரு நடிகர் சுற்றி வருகிறாரே, அவரை பார்க்கிற பொழுது அந்த தம்பிவார்களுக்கு நான் சொல்லுவேன், 55 ஆண்டு கால அரசியல் படித்து அதற்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர், அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். எங்கே தொடங்குவது என்று நினைக்கிற பொழுது நிதிநிலை அறிக்கை, என் கண்ணின் மணிகளே, படித்த நண்பர்களே, இதோ எனக்கு தெரிந்து என் வாழ்நாளில் நான் பார்த்த பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் 40 ஆண்டு காலமாக நான் மேடையில் பேசுகிறேன். கழகத்தின் கண்ணின் மணிகளே, எனக்கு தெரிந்து எக்கனாமிக் டைம்ஸ் முதல் பக்கத்தில், அதைத் தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில், அதைத் தொடர்ந்து டெக்கன் கிரானிக்கல் முதல் பக்கத்தில், அதைத் தொடர்ந்து தி ஹிந்து முதல் பக்கத்தில், இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்திலே பாராட்டி இருக்கிற நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிற அண்ணனுக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள். மாண்புமிகு அமைச்சர்கள், பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி என்ற நகபதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அண்ணாவின் பேச்சை அவர்கள் கேட்டிருப்பார்கள். மாண்புமிகு அமைச்சர்கள் ரகுபதி அவர்களுக்கு நினைவுக்கு வரும் பேரறிஞர் அண்ணா கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கானவர்களை வைத்துக் கொண்டு உரையாற்றுகிற பொழுது, உரையாற்றி முடிந்ததற்கு பிறகு வெள்ளை மாளிகையை பற்றி பேசுவான், இலக்கியங்களை பற்றி பேசுவான், இந்த நாட்டின் அரசியலை பற்றி பேசுவான். ஆனால் மறுநாள் காலை அண்ணா ஆல்சோ ஸ்போக் என்று ஒற்றை வரியிலே எழுதிய ஆங்கில பத்திரிகைகளுக்கு மத்தியில் ஒன்றிவிடாமல் அனைத்து ஆங்கில பத்திரிகையும் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை பாராட்டி இருக்கிறது என்று சொன்னான். பேரறிஞர் அண்ணா அவர்களே, இதோ உங்களோடு அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களத்தில் நின்ற உங்கள் பாசத்திற்குரிய தம்பி தலைவர் கலைஞருடைய பிள்ளை உங்கள் பெயரை காப்பாற்றி இந்தியாவில் நிலைநிறுத்திருக்கிறார் என்று சொல்கிறேன். அதற்குள்ளே ஆழமாக சென்று நான் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்கள் எப்படியாவது ஒரு 8:45 எங்களை விட்டுவிட மாட்டார்களா? வீட்டுக்கு போய் கொஞ்சம் கைகால் கழுவிட்டு சிங்கப்பெண்ணே பார்க்கலாமே என்று சிரிக்கிறார்கள். எல்லாரும் சிங்கப்பெண்ணே பார்க்கலாமா என்று உட்கார்ந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. நான் நெடுந்தொலைவு நடந்தே வந்து
இருக்கிற பொழுது பொதுக்கூட்டங்களில் பெண்கள் பங்கேற்பது என்பது இயல்பு. ஆனால் அவர் அப்படியே இறுக்கமா உட்கார்ந்து. ஆனால் இதோ உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களுடைய முகத்தில் தெரிகிற வளர்ச்சி, மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரிகளில் மகளிர் உரிமை தொகை பெற்ற மாண்பமை முதல்வருடைய சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர் பயனடையக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயணத்திலே பயணிக்கக்கூடிய தலைவர் முதல்வர் ஸ்டாலினின் சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். புதுமை பெண்களை பெற்றெடுத்து கல்லூரிக்கு அனுப்பி மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த உரிமை தொகை அந்த பெண்களை பெற்றெடுத்த சகோதரிகள் மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இன்னும் தமிழ் புலவர்களை ஈண்டெடுத்த மதிப்புக்குரிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். மதிப்புக்குரிய சகோதரிகளே, உட்கார்ந்திருக்கிற கழகத்தின் கண்ணின் மணிகளே, தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் சொல்லுவது நான் அல்ல, இந்து பத்திரிகை சொல்லுகிறது, தலையங்கம் தீட்டுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 100க்கு 80 விழுக்காடு பெண்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் உலகத்திற்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்த பத்திரிகை சொல்லுகிறோம். நாம் அன்போடு இந்த மத்தியிலே வைக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்க்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைமை உருவாக்கி இருக்கிறோம். எங்கே இருக்கிறார் எடப்பாடி? புதிய கல்விக் கொள்கை, அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, அதன் தொடர்பாக திணிக்கப்படுகிற இந்தி, அதோடு ஒட்டி உறவாடி நம்மை சீர்குலைக்க நினைக்கிற சமஸ்கிருதம், இதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தயாரா? மூச்சு விடுகிறாரா? இல்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணின் மணிகளே, அந்த 31 குறை இருக்கிறதே, அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? நாளை நடைபெற இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் 8 தொகுதி குறைகிறது, ஆந்திராவில் 8 தொகுதி குறைகிறது, கேரளாவில் 8, மேற்கு வங்கத்தில் 4. ஆனால் மாறாக மத்திய பிரதேசத்தில் 4 அதிகமாகிறது, ராஜஸ்தானிலே 6 அதிகமாகிறது, பீகாரிலே 10 அதிகமாகிறது, உத்தரப்பிரதேசத்திலே 11 அதிகமாகிறது. இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 543. இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை? 39. 543 39 வகுத்தீங்கன்னா நீ மொபைல்ல 7.2 விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டுக்கு 39. சரி, உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பிக்கள், அதே 543 80 வகுத்தால் 6.9, அதுவும் 7 விழுக்காடு தான். எனவே நான் அன்போடு கேட்பது, மாண்புமை அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, என்ன அடிப்படையில் இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரப் போகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமை அமித்ஷா என்ன சொல்கிறார் தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி, நம்மள போய் 3 மொழி படிப்பா, ஆனா இந்திய தவிர ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதவர்கள் தான் அமித்ஷா போன்றவர்கள் இருக்கிறார்கள். நீ படிச்சா என்ன? ஒரு 2 மாசம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசினா என்ன? அமித்ஷா சொல்லுகிறார், புரோரேட்டா. கவனமாக கேளுங்கள் படித்த நண்பர்களே, 2 வார்த்தை தான் சொல்கிறார். புரோரேட்டா அப்படின்னா என்ன தெரியுமா? விகிதாச்சார அடிப்படை. ஓகே, நான் அடுத்த கேள்வி மாண்புமிகு அமித்ஷா அவர்களை கேட்பது, எந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படை? அதை சொல்லுங்க தயவு செய்து. எந்த அடிப்படையில்? புரோரேட்டா, ப்ரொபோஸ்டு, விகிதாச்சார அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, சில்லறைகளின் வெற்றோசையை போல உணரிக் கொண்டிருக்கிற மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, எந்த அடிப்படையில் விகிதாச்சாரம்? மக்கள் தொகை அடிப்படையா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரை நூற்றாண்டு காலம் நாட்டின் வளர்ச்சியை பற்றியே கவலைப்பட்டு மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம். உட்கார்ந்திருக்கிற 65 வயது 70 வயதான பெரியவர் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அந்த ஆட்சி முன்னேறி போகுதுன்னு சொன்னா தாத்தாவுக்கு முன்னாடி 30 அடி முன்னேறி போகாது. என் பாட்டியினுடைய கையை பிடித்துக் கொண்டே நான் போவேன். தாத்தா இடத்துல நிற்கிறான்னா பாட்டி மூஞ்ச திருப்பி நிற்கும். என் பாட்டிக்கு நான் கேட்டேன்,
இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிய பாட்டி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைகள் இல்ல உனக்கு தெரியாத அவங்க பெரியம்மா சின்னம்மா எல்லாம் பரவாயில்ல ஓவாயால சொல்லி சொன்ன பாட்டி சொன்னாங்க உண்மையிலடா 8 பொண்ணு ஒரு பையன் அவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது 75 ஆண்டுகளுக்கு முன்பு 8 பொண்ணு ஒரு பையன் எங்க அம்மாவோட பிறந்தவங்க 4 பெரியம்மா 4 சின்னம்மா ஒரு அத்தை நம்முடைய காலத்தில் 2க்கு பிறகு இப்போது வேண்டாம் ஒன்றிருக்கால் ஒளிமயமான குடும்பம் உண்மையும்தான் சொல்லல நாம் இருவர் உனக்கு எதற்கு இன்னொரு சொல்லல இது எல்லாம் நடந்து போச்சு இப்படி மக்கள் தொகையை குறைப்பதன் காரணம் தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது நண்பர்களே 3E என் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகையினுடைய அந்த செய்தி என்ன தெரியுமா 3E என்பது இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு முதலிடம் இரண்டாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தொழில் தொடங்குவதற்குரிய உகந்த சூழ்நிலை தமிழ்நாடு முதலிடம் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் சார் தொழிற்சாலை இருக்கு பொருட்கள் தயாரிச்சுட்டான் ஆனா ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சுகுமார சூழ்நிலை இருக்கிறதே இந்த மூன்றிலும் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது என்று இதோ ஹிந்து சொல்லுகிறது திராவிடமான ஆட்சியும் வளர்கிறோம் ஜிடிபி அதிகமாகுது பற்றாக்குறை குறையுது இன்ஃபிளேஷன் குறையுது ஒன்றை விட மத்திய அரசாங்கத்தை விட அமித்ஷாவை விட மோடியை விட குஜராத்தில் நீங்கள் ஆண்டீர்களே உங்கள் மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அதிகம் பணவீக்கம் குறைவு பற்றாக்குறை குறைவு சார் மக்கள் தொகை குறைந்தால் தான் வளர்ச்சி ஏற்படும் அது முக்கியமானது தெரியுமா தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை அப்படின்னா அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சாதி சண்டை இல்லை மத சண்டை இல்லை எடப்பாடி ஆட்சியில் அரசாங்கமே துப்பாக்கி ஏந்தி தூத்துக்குடியில 20-25 பேரை சுட்டுக் கொண்டார்களே அந்த அரசு பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் இல்லை எனவேதான் 10,000 கோடி 20,000 கோடி எடுத்துட்டு மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வருகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் $1 trillion 13-15 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறோம் இன்னும் 5 ஆண்டு காலத்தில் நாம் $1 trillion என்ற 85 லட்சம் கோடியை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது செய்திக்கு வருகிறேன் நாங்கள் தொழில்துறையில் முன்னேறுகிறோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகிறது மக்கள் தொகை குறைந்திருக்கிறது அதற்காக 8 தொகுதியை நாங்கள் பரிகணிக்க வேண்டுமா நீங்கள் 100 தொகுதி அதிகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் மாண்புமிகு மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே 100 தொகுதி இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு 7 தொகுதி 7.2 39 46 ஆகும் 200 தொகுதி அதிகப்படுத்துறீங்கன்னா இன்னும் 14 சீட் அதிகமாகணும் கேட்டா சொல்றா நாங்க 740 நாற்காலி போட்டுட்டோம் போட்டீங்க ஆனால் 7.2 என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் பொருத்தமான அந்த விகிதாச்சாரம் மக்கள் தொகை அடிப்படையிலே 9 தொகுதியை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி இதோ அகிலம் போற்றும் தலைவராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நாளை இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கு நிகழ்ச்சியை நடத்துகிறார் மோடி அவர்களே நீ உங்களுக்கு உறக்கம் இல்லை உங்களால் உறங்க முடியாது இது சாதாரண எழுச்சி அல்ல இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி மாண்புமிகு மாஸ் அவர்களே உனக்கு நினைவுக்கு வரும் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகளை சமூக நீதி என்ற அடிப்படையில் ஒருங்கிணைத்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஐயா வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னா அகிலேஷ் பக்கத்துல உட்கார மாட்டாரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அகிலேஷ் உட்கார்ந்திருக்காருன்னா ஆம் ஆத்மி தலைவர் உட்கார மாட்டாரு ஆனால் அத்தனை தலைவர்களும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் தேசிய எழுச்சியை உருவாக்கிய தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன் கேட்கலாம் சார் இவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்கணும்னு சொல்றீங்களே ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா சார் நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ உன் கனவு 400 ஒட்டச்சி தூளாக்கி உன்னை 233 கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அரவணைப்பு அதேதான் நாளைக்கு தொடர இருக்கிறோம் உட்கார்ந்து இருக்கிற அன்பு தாய்மார்களே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது 100 நாள் வேலை திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை வீடு கட்டும் திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை மழை பெய்தால் பணம் இல்லை புயல் வந்தால் பணம் இல்லை எய்ம்ஸுக்கு பணம் இல்லை மெட்ரோவுக்கு பணம்
தலைக்கு மட்டும் காதி வண்ணம் பூசுவதற்கு இங்க இருக்கிற ஒரு கவர்னர் தயாராக இருக்கிறார். தோண்டாதான் அரிட்டாம்பட்டியில தோன்றுவாங்களா? அகழ்வாராய்ச்சிக்கு கீழடியில தோன்றன்னு சொல்றோம். கீழடியிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய இரும்பை கண்டுபிடித்தோமே. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வரி பாராட்டுவீர்களா? ஒரு வார்த்தை பாராட்டி பேசியிருப்பீர்களா? மனசாட்சி இல்லாத ஒரு அரசு மோடி அரசு. தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம் பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை கூட்டம். நல்ல டெங்கில பதிய வச்சிருக்க. நமக்கு இருக்கிற ஒரே துரோகி, ஒரே எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம். கொஞ்சம் மனசாட்சி இருந்தா என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமையா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே சொல்லுது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தினார் தமிழன் என்றார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அது இந்தியாவுக்கு தனியா பெருமை. மனசு தமிழ்நாட்டை வெறுக்கிற பிஜேபி, தமிழ்நாட்டுக்கு நிதி தடுக்கிற பிஜேபி மோடி அரசை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் நகர் வடக்கு பகுதி 127வது வட்டக்கழக சார்பிலே தலைவர் கலைஞரின் தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை தொடர் வெற்றியின் தூய வடிவம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்கின்ற தலைப்பிலே இங்கே எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்த்தரங்க நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தென் சென்னை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளரும் இன்றைக்கு நாங்கள் போற்றுகின்ற மக்கள் நலனிலே அக்கறை எடுத்துக்கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு என்று ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுத் தந்திருக்கின்ற மாசற்ற மாணிக்கமாக எல்லோரும் போற்றுகின்ற அன்புக்குரிய அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு மாசு அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் பொன் மோகு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய வணக்கத்துக்கு போட்டுகளுக்கும் உரிய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தருமான எங்கள் பாசத்துக்குரிய சகோதரர் சபாபதி மோகன் அவர்களே, நகைச்சுவை கலந்த உணர்வோடு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினுடைய நோக்கங்களை உங்களிடத்தில் எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற என்றைக்குமே நாங்கள் நேசிக்கின்ற அன்புக்குரிய மதுரை முத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் தனசேகரன் அவர்களே, வர்த்தகடியுடைய மாநில செயலாளர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சைதி குணசேகரன் அவர்களே, பகுதி செயலாளர் கண்ணன் அவர்களே, ராஜா அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, இன்னும் நாங்கள் ஏராளமாக பேர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் திரளான கூடியிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் உற்று நோக்குகின்ற
ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலத்தை உருவாக்கி இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலே இருந்துதான் புறப்பட்டாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தமிழரின் குரலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற ஒரே தலைவராக விளங்குகின்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். இன்றைக்கு தமிழுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், தமிழகத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், தமிழ் இனத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், முதல் குரல் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே இருந்து வரும் தலைவர் தளபதியின் குரலாக இருக்கும். அப்படிப்பட்ட தமிழர்களை தன் சகோதரர்களாக நேசிக்கின்ற ஒரு அற்புதமான தலைவரை இன்றைக்கு நாம் நம்முடைய முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை என்பதை நாம் எல்லோரும் அறிந்தாக வேண்டும். இன்னும் சொல்ல போனவையானால், இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்ப்பு குரலை, நியாயமான எதிர்ப்பு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். முதலாவதாக எடுத்துக் கொண்டோமையானால், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கொண்டு வந்தது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு பல வழிகளிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற கொள்கை தோல்வி அடைந்த ஒன்று, தோற்று போன ஒன்று. அதற்கு உதாரணம் 1952. 1952 இந்தியாவுடைய ஒன்றிய அரசுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்திலேதான் தேர்தல் நடந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் 1952 நடந்தது. ஆனால் அது தோல்வி அடைந்த காரணத்தாலே தான் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு தேதிகளிலே பல்வேறு ஆண்டுகளிலே இன்றைக்கு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வாக்களித்து ஆட்சிக்கு வருகின்றவர்கள் 5 ஆண்டு நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று கேட்டுத்தான் வாக்கு கேட்பார்களை தவிர எங்களுக்கு எஞ்சியுள்ள காலம் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் அதற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கொள்கை முதலாக 52 அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது நம் கண்முன்னாலே இருக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றை மறந்துவிட்டு மீண்டும் இந்த பழைய பகுதியை பாடுவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கின்றது. இன்னும் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனை தொகுதி மறுவரை பிரச்சனை. கேட்கிறார்கள், நாங்கள் எங்கே சொன்னோம் தொகுதி மறுவரை செய்ய போகிறோம் என்று இன்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்வது, 1952 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. 7.7 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. அதே போல 1962 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. 72 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு அன்றைக்கு 10,01,000 மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற கணக்கு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு 41 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதனுடைய விளைவு 39 நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய எண்ணிக்கை குறைந்தது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. எனவே ஒரு அரசாங்கம் தருகிற திட்டத்தை இந்திய நாட்டினுடைய நலனை கருத்திலே கொண்டு இந்தியா முன்னேற வேண்டும், இந்தியா பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும், அதற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அவசியம் என்று அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்தியதாலே நமக்கு கிடைத்த தண்டனை 2 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்தன. உடனே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்து 1971 ஆண்டு சென்சஸ் அடிப்படையிலே 1976 அன்றைக்கு எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரத்திலே ஒன்றை சொன்னார்கள், ஒரு திட்டத்தை சொன்னார்கள். அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வாருங்கள், குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்தியதாலே பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்
அவர்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இழக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்டவுடன் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அரசியல் சட்ட திருத்தம் 42 கொண்டு வந்து அதன் மூலமாக 25 ஆண்டு காலத்துக்கு இதே இடஒதுக்கீடு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாலும் இதே 543 என்கின்ற எண்ணிக்கை, இதே தமிழ்நாட்டுக்கு 39 என்கின்ற எண்ணிக்கை தொடரும் என்கின்ற அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அது 25 ஆண்டுகளை முடிவுறுகிற பொழுது 2001 பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று தொகுதி மறுவரை செய்யப்படும், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும், ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையாமல் மறுவரை செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்று குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த உன்னத நோக்கத்திலே இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு அன்றைக்கு கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு 42 தொடர்ந்து நீடிக்கும் என்று அரசியல் சாசன சட்டம் 84 திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த 84வது திருத்தத்தின்படி 2026 டெட்லைன். 2026 ஒன்றிய அரசு ஏதாவது முடிவெடுத்தாக வேண்டும். எனவே முன்னரே விதித்துக் கொண்டால்தான் மறுமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை தலைவர் கலைஞர் எதற்காக கொண்டு வந்தார்? நமக்கு முதல் வந்து விட்டால் அதை முன்னாலே கண்டுபிடித்து விட்டால் அதை தீர்த்துக் கொள்ள முடியும். வந்தவன் காப்பது ஒன்று, வருமுன் காப்பது ஒன்று. வருமுன் காக்கின்ற நடவடிக்கையாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்தெந்த மாநிலங்கள் இந்த புதிய இடஒதுக்கீட்டு கொள்கை மக்கள் தொகை அடிப்படையிலே கொண்டு வந்தால், அந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களுடைய கட்சிகளை எல்லாம் அழைத்து, பாரதிய ஜனதாவும் அழமாட்டாங்க, மற்ற கட்சிகளை எல்லாம் அழைத்து நாம் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், டெல்லியிலே நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போதுமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும். அந்த எண்ணிக்கை குறைந்துவிடக் கூடாது. எனவே 2026 அடுத்த ஒரு 25 அல்லது 30 ஆண்டுகளுக்கு அரசியல் சாசன சட்டம் 42, 84 இவர்களை கொண்டு வந்த அதே திருத்தம் தொடர்ந்து நீடிக்க செய்து இதே 543 தொகுதிகள் இருக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கட்டும், தொகுதி மறுவரை செய்யப்படட்டும். ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறைக்கவோ கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். நாம் நம்முடைய உரிமையை எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும்? இந்திய அரசாங்கம் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தியதற்காக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? நாம் இருவர் நமக்கு இருவர், அதேபோல் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போகும் என்கின்ற அந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை நாம் அமல்படுத்தினோமே, அதற்கு தண்டனை தர வேண்டுமா? பரிசு தர வேண்டுமே தவிர கிடைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒன்றிய உள்துறை அமைச்சர் எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமேனால் அங்கெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இதே 80 தொகுதி 42 தொகுதி என்று இருக்குமா? அது கூட கூட கூட்டப்பட மாட்டாது, அதிகரிக்காது என்று உத்தரவாதம் தயாராக இருக்கிறாரா? ஏதோ பச்சை பிள்ளைகளை ஏமாற்றுவது போல நாங்கள் பெண் மாநிலங்களுக்கு சீட்டை குறைக்க மாட்டோம், தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் வட மாநிலங்களுக்கு நாங்கள் அந்த இடங்களை குறைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு, உங்களுக்கு கூட்ட மாட்டோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை? எனவே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் என்ன உங்களுக்கு ஆட்சேபம்? இந்த 543 இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நீடியுங்கள். நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்தியதாலே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதிலிருந்து மீள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்பட கூடாது. தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 23.5% அளவுக்கு இருக்கின்றது. இந்த திட்டம் இந்த தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டு தொகுதிகளை 880 உயர்த்தினால் 19% வரும். அதே 543 வைத்து தொகுதிகளை கூட்டினால் குறைத்தால்
கிட்டத்தட்ட 18% வரும். எனவே 23.4% அது தொடர்ந்து இருந்தாக வேண்டும். தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உரிமை குரல். நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்புவது தவறா? இதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தமிழர் தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டார். தென்னாடு தென்னிந்தியா தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காது. நாங்கள் உங்களுடைய நல்ல திட்டங்களை அமல்படுத்துவதாலே ஏற்பட்ட பாதிப்புகளை நிச்சயமாக அதனால் ஏற்படுகிற நஷ்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது நியாயம். நியாயத்தை செய்யுங்கள் என்று கேட்டால் உங்களுக்கே வருகிறது கோபம் என்பதுதான் நம்முடைய இன்றைய கேள்வி. இதைத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நாம் இன்றைக்கு தொகுதி மறுவரை குறித்தும் போராடி கொண்டிருக்கின்றோம். முன்வரை திட்டத்தை அமல்படுத்தாத என்று சொல்லி எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வேண்டாம். மற்ற மாநிலங்கள் எப்படி வேண்டாலும் சொல்லிக் கொள்ளட்டும். இங்கே அன்புக்குரிய சகோதரர் பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார்களே, அதே போல வட இந்தியாவில் முன்னணி சொல்கிறீர்களே, எந்த மாநில உத்தரப்பிரதேசத்தில் முன்னணி படிக்கிறார்களா, பீகார்ல முன்னணி படிக்கிறார்களா? பெயருக்கு போட்டுவிட்டு இந்திதான் ஒவ்வொருவரும் படித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஆங்கிலமும் படிப்பதில்லை, வேறு மொழியும் படிப்பதில்லை. நாங்கள் ஆங்கிலம் தமிழ் இரண்டு எங்களுக்கு போதும். எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள தமிழ் போதும், தொடர்புக்கு ஆங்கிலம் போதும் என்று சொல்லுகிறோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? வகுப்பு சொல்லக்கூடவையானால் சைனாவையும் ஜப்பானையும் எடுத்துக்கொண்டிருக்கிறானால் ஜப்பானில் ஜப்பானிய மொழிதான் பேசப்படுகிறது, சைனாவில் சைனா மொழிதான் பேசப்படுகிறது, சீன மொழிதான் பேசப்படுகிறது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு உலகமே நினைக்கும் அளவுக்கு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கிறார்களா இல்லையா? ஒரு மொழியை வைத்துக் கொண்டு அவர்களாலே முன்னேற முடியும் என்ற பொழுது தமிழன் 2 மொழியை வைத்துக் கொண்டு முன்னேற முடியுமா முடியாதா? இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பார்த்தீர்களா, தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தரக்கூடியவர்களாக உலக நாடுகளிலே இன்றைக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த இருமொழி கொள்கைதான் காரணமே தவிர வேறொன்றும் அல்ல. 3வது மொழியை ஏன் கட்டாயமாக அதற்கு நிற்கிறீர்கள்? நாங்கள் இந்திக்கு எதிரிகள் அல்ல, இந்தி பேசுகின்றவர்களுக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் கட்டாயமாக எங்கள் மீது இந்த மொழியை திணிக்காதே என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுல என்ன தவறு? எனவேதான் இந்தியை திணிக்காதே. நாங்கள் எந்த விருப்பமும் எங்களுக்கு இருமொழி கோவை போதும். அதற்காக நீங்கள் 2,400 கோடி ரூபாயை நிறுத்தி இருக்கிறீர்கள். நிறுத்துங்கள். அதையும் தாங்குகிற சக்தி தமிழனுக்கு எங்களுடைய முதலமைச்சருக்கு உண்டு. தாங்குவார், தாங்கி பிடிப்பார், தமிழர்களை காப்பாற்றுவார், தமிழகம் கல்வியிலே முன்னேறிய மாநிலமாக மாற்றி காண்பிப்பார். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பது பள்ளி கல்வித்துறைக்குத்தான் என்று சொன்னால் ஆரம்ப கல்வியை நாங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. உயர்கல்வி படிக்கின்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக திட்டம், தமிழ்ப்புதவி திட்டம் 1000 ரூபாய் கொண்டு இன்றைக்கு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கின்றோம். இந்தியாவிலேயே 41% பெண்கள் வேலை பார்க்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் எங்களாலே சவாலுக்கு சொல்ல முடியும். இந்த அளவுக்கு தமிழகத்துடைய பெருமையை உயர்த்தி நம்பர் 1 தமிழ்நாடு, நம்பர் 1 முதலமைச்சர் நிலைக்கு உயர்த்தி இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவருக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருக்கு பின்னாலே தமிழகம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக தமிழ் சமுதாயம் உயரும், தமிழன் உயர்ந்தான், தமிழனுடைய வாழ்வு உயரும். அதற்காக நீங்கள் எல்லாம் தலைவர் தளபதியினுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு மீண்டும் நடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எத்தனை முடிஞ்சிச்சு? கண்ணன் இருக்கா? இன்னும் இல்லை, அது இருக்கு, அது கிடையாது. இப்படிதான் இருக்குமா?
அவ்வளோண்ணா சேர்ந்து பேக் பண்ணிடலாமா? அங்கங்க உட்காரவங்க அப்படியே அமைதியா உட்காருங்க, யாரும் விட வேண்டாம். அப்படி அப்படியே அமைதியா உட்காருங்க. ஒவ்வொரு வரிசையா அவங்க எழுப்புவாங்க நம்முடைய வாலண்டியர்ஸ். அது பிறகு வழங்கப்படும். யாரும் ஏஞ்சிக்க வேணாம். அப்படியே அவங்க இருக்கையில் அப்படியே அமருங்க. நம்ம வாலண்டியர்ஸ் ஒரு ரூபா விடுவாங்க, ஒவ்வொரு ரூபா வாங்கிக்கலாம். யாருமே ஏஞ்சிக்க வேண்டாம். அப்படியே வரையும் அவருடைய இருக்கையில் அமருங்கள். நம்முடைய வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு வரிசையா விடுவாங்க, ஒவ்வொரு வரிசையா பொருள் வாங்கிக்கலாம். யாருமே ஏஞ்சிக்க வேணாங்க. அப்படியே அவங்க இருக்கையில அப்படியே அமருங்க. ஒவ்வொரு ரூபா விடுவாங்க, ஒவ்வொரு ரூபா பொருள் வாங்கிடலாம். சார் கோபி சார், ரஹ்மத் பாய் அங்க யாரும் அனுப்பாதீங்க. முன்ன ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம். ஒவ்வொரு வரிசையா விடுங்க. முதல்ல வந்து லேடிஸ் மட்டும் அனுப்புங்க, ஜென்ட்ஸ் அப்புறம் அனுப்பிக்கலாம். ஒவ்வொரு வரிசையா அனுப்பலாம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.